வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவு பற்றி அண்ணாமலை சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. காலையில் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ரிசல்ட்டு, அஸ்ஸாம் எலெக்ஷன் ரிசல்ட்டு, புதுச்சேரி எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பதிவு போட்டுட்டாரு. இந்த 3 மாநிலங்கள்லையும் பிஜேபி என்டிஏ ஆட்சிக்கு வராங்க பதிவு போட்டார். தமிழகத்தை பற்றி போடாமல் இருந்தார். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டீட்டெயிலாக பதிவிட்டிருக்காரு தமிழக தேர்தல் முடிவு பற்றி. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு. ஹாப்பி டு see in my land people have risen in one voice and spoken. No to buying of votes, no to dynastic politics, yes to generational shift in politics அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதாவது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் பொதுமக்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்தவங்களை செலக்ட் பண்ணாமல் டிவிகேவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்துடலாம், பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவங்க. ஆனால் ரிசல்ட் எப்படி அமைஞ்சிருக்கு? ஓட்டுக்கு பணம் கொடுக்காத டிவிக்கே பெருவாரியான தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போது நோ டு பையிங் ஆஃப் ஓட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, நோ டு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். அதாவது பரம்பரையாக அரசியல் குடும்பத்தில் இருந்தவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி தமிழக அரசியல் களத்தில் இருந்து வந்துச்சு. அதை முற்றிலுமாக இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் உடைச்சிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியில் இருந்தவராக, ஒரு கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் நியூட்ரலாக பேசக்கூடியவர். கரூர் ஸ்டாம்பேடப்பெல்லாம் விஜயை எல்லாரும் கார்னர் பண்ணாங்க. அப்போ விஜயை காப்பாற்றினதே அண்ணாமலை தான். அண்ணாமலை விஜய்க்கு ஃபேவராக ப்ரெஸ் மீட் கொடுக்காம இருந்திருந்தா அப்போவே விஜயை சுற்றி வளர்த்திருப்பாங்க. விஜயுடைய பொலிட்டிக்கல் கெரியரே எண்டாயிருக்கும். அவ்வளோ பெரிய அழுத்தம் விஜய்க்கு இருந்துச்சு, மக்கள் மத்தியிலையும் எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு மக்கள் அண்ணாமலை சார் சொல்கிறது சரிதானே, விஜயை எதுக்காக கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு மக்களுடைய மைண்ட் செட்டு மாறுனுச்சு. அதான் சொல்கிறேன், விஜயுடைய பொலிட்டிக்கல் கெரியரையே காப்பாற்றினவர் அண்ணாமலை அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதனால் நியூட்ரலாக பேசக்கூடியவர் அண்ணாமலை. அந்த வகையில் இந்த பதிவு போட்டிருக்காரு. அடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அடுத்து தேர்தலில் தோல்வி அடைந்த ஸ்டாலின், சீமான் போட்டியிட்ட தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்காரு, அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காரு. லாஸ்ட் லைன் தான் ரொம்ப முக்கியம். ஃபைனலி most importantly I thank my dear TNBJP cadres and leaders for toiling hard on the ground. Better times will come soon அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. better times will come soon அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நயினாரை தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்கிட்டு மறுபடியும் மலையை மாநில தலைவர் ஆக்குங்க. நயினார் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? 12%லேருந்து 3%க்கு கட்சியுடைய ஓட் ஷேரை ட்ராப் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை 3%லேருந்து 12%க்கு கட்சியை வளர்த்தவர். அதனால அண்ணாமலை தான் சரியான நபர். விஜய் சிஎம் சேரில் உட்கார போகிறாரு. விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. விஜயை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை தான் சரியான நபர், புள்ளி விவரத்தோடு பேசக்கூடியவர். அண்ணாமலை மாநில தலைவராக வந்தால் தான் பல இளைஞர்கள் சப்போர்ட்டு பிஜேபிக்கு திரும்பும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. டெஃபினட்டாக அண்ணாமலை பெட்டர் டைம்ஸ் வில் கம் சூன் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறத வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவாக மாநில தலைவராக அண்ணாமலை ஆக்கப்படுவதற்கு ஹை சான்ஸ் இருக்குது. இது நடந்துச்சுன்னா டிஎன்பிஜேபிக்கு ஜாக்பாட்டு நடக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து வெஸ்ட் பெங்காலில் ரத்னா தேவ்நாத் இருக்காங்க பார்த்தீங்களா, பானிகாட்டி தொகுதியில் போட்டியிட்டாங்களே. ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிய பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கல்ல 2024. அவங்களுடைய அம்மா தான் ரத்னா தேவ்நாத். அவங்களுக்கு பானிகாட்டி தொகுதியில் போட்டியிட பிஜேபி ஒரு வாய்ப்பு வழங்கினாங்க. பிஜேபி கேண்டிடேட்டாக அவங்க போட்டியிட்டாங்க. 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட்டை பார்க்க முடியுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? இன்று மாலை பிஜேபியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் மோடி அவர்கள் வின்னிங் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. அஸ்ஸாமில் லேண்ட்ஸ்லைட் விக்டரி, 100 மார்க்கை டச் பண்ணிட்டாங்க. புதுச்சேரியில் கவர்மெண்ட்டை ரீடைன் பண்ணிட்டாங்க, மறுபடியும் தக்க வச்சுட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் முதன்முறையாக ஆட்சிக்கு அமர போகிறாங்க. வேற லெவல் சக்ஸஸ் பிஜேபிக்கு. ஸோ இது சம்பந்தமான விக்டரி ஸ்பீச்சை மோடி அவர்கள் பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுக்க இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் விஜயும் பொதுமக்கள்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் தேர்தலையே இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவை தமிழக மக்கள் விஜய்க்கு வழங்கியிருக்காங்க. எம்ஜிஆருடைய முதல் தேர்தலில் ஏடிஎம்கேவை ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சார்ல, அப்போ ஏடிஎம்கேவுக்கு 30% வாக்குகள் கிடச்சிச்சு. விஜய்க்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே 34% வாக்குகளை டிவிகே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு.
40லிருந்து 45 விழுக்காடு வாக்குகளை விஜயுடைய டிவிக்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.